நம்ம இப்போ davinci ரிசால்வ் அதில் வந்து ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இம்போர்ட் ப்ராஜெக்ட், அதாவது ஆல்ரெடி உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்டை உள்ளே இம்போர்ட் பண்ணி டேரெக்டாக கொண்டு வந்துடலாம். சப்போஸ் என்கிட்ட ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லை, சரிங்களா, அதை நான் எக்ஸ்போர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட், சரிங்களா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, இப்போ ஆட் லேயர் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபைல் ஏதாச்சும் எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ணி நம்ம கொண்டு வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஃபைல் எக்ஸாம்பிள் ஃபைல்னு சொல்லி நிறைய ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் ஃபைல்னு சொல்லி எக்ஸாம்பிள் ஃபைல் வரும், எக்ஸ்எம்எல் ஃபைல்னு சொல்லி தனியாக வரும். அதை இதில் ஆட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்து கண்டினியூ கொடுத்தோன்னா இங்கே டேரெக்டாக நமக்கு இங்கே ஓப்பன் ஆகி இந்த டூப்ளிகேட் காப்பியாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் இதில் க்ளவுட் ஒன்று இருக்குது. க்ளவுடில் உங்கள் மெயில் ஐடியும் உங்கள் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிளாக் மேஜிக் க்ளவுட்னு வரும். அதில் வந்து குறிப்பிட்ட ஜிபி வேணாக்கா 50 ஜிபி வரைக்கும் இடம் இருக்கும். அதில் உங்கள் பண்ணுற ஃபைல் எல்லாமே அதில் சேஃபாகவே இருக்கும், யாரும் செக்யூரிட்டியாக திருட முடியாது, பக்காவாக சேஃபாக இருக்கும். ஓகே, இது வந்து நெட் இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி இன்னொரு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம டபுள் மானிட்டராக யூஸ் பண்ணுறால அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இன்னொரு நெட்வொர்க் சர்வரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நெட்வொர்க் உள்ளது. ஓகே, இப்போ லோக்கலில் போய்ட்டு இப்போது நார்மலாக ஒரு பேஜ் இப்போ தான் ஓப்பன் ஆகும். 2 வாட்டி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எடிட் போய்ட்டோம். எடிட்டில் போய்ட்டு மாஸ்டர்னு ஒன்று இருக்கும், மீடியா பென் இருக்கும், பேல், அதுக்கப்புறம் மாஸ்டரில் போய்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்துட்டு அதில் ஒரு நேம் போடலாம், வீடியோ அப்படின்னு நம்ம நேம், அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிட்டு அதை வீடியோ 2 வாட்டி கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோன்னா மொபைல் ரெசல்யூஷன் இருக்குது. சரிங்களா? அதை மாற்றணும் அப்படின்னா ஷிஃப்ட் 9, சரிங்களா, ஷிஃப்ட் 9 கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாஸ்டர் செட்டிங்ஸ் இருக்கும், டைம்லைன், ஃபார்மெட் இருக்குது, அதுக்கப்புறம் இமேஜு, கலர் மேனேஜ்மெண்ட்டு, ரா கலரு எல்லாமே இதில் இருக்கும். நம்ம அதெல்லாம் பற்றி தேவையில்லை, நம்ம கலர் மாஸ்டர் செட்டிங்ஸ் மட்டும் பார்ப்போம். அதில் யூசஸ் போய்ட்டு நம்ம டிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா போர்ட்ரேட்டில் இருந்து லேண்ட்ஸ்கேப்பு மாறிடும். சரிங்களா? லேண்ட்ஸ்கேப் மாறினதுக்கப்புறம் சேவ் கொடுக்கணும். அதில் சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்துடும். இப்போது மொபைல் சைஸில் இருந்து லேண்ட்ஸ்கேப்பு மாறிடுச்சு. இதில் 2 வாட்டி கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. டைம்லைனில் கிளிக் பண்ணி இம்போர்ட், அதாவது இதில் ரைட் கிளிக் பண்ணி டைம்லைன்ஸ் போய்ட்டு இம்போர்ட் இருக்கா, இதில் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் நம்ம வேறு சாஃப்ட்வேர்லேருந்து இந்த சாஃப்ட்வேர் டேரெக்டாக கொண்டு வரணும், ஃபைல் ஏதாவது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஏன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியாட்டு எல்லா சாஃப்ட்வேரும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டாவின்ஸில் அதுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கிரியேட் டைம்லைன் கொடுப்போம், கண்ட்ரோல் என், அதுக்கு ஷார்ட்கட் நேம். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு டிக்கை எடுத்து விட்டோன்னா அது உள்ள இருக்க ப்ராசஸ் வெளியே வரும். நம்ம ஃபார்முலா கொடுத்துட்டு எப்பவும் போல் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, என்ன சைஸில் நம்ம எக்ஸ்போர்ட் போட போகிறோம், கலர் மேனேஜ்மெண்ட் என்ன வைக்க போகிறோம், அவுட்புட்டு, மானிட்டரு, அதுக்கப்புறம் இது ஃபார்மேட்டு எல்லாமே என்ன ப்ரொசஸில் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நமக்கு வேணும், அதெல்லாம் நம்ம இதில் செட் பண்ணி இதில் மாற்றி க்ரியேட் கொடுத்தோம்னா இங்கே எனக்கு டைம்லைன் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணுறோம். இப்போது கண்ட்ரோல் கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகும், ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். அப்போ நான் இதில் வந்து ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ மவுஸ் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது, அதை டேரெக்டாகவும் கிளிக் பண்ணி உள்ளே போடலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எந்த இடத்துல தேவையோ OI, அதாவது ஃபஸ்ட்டில் வந்து I, செகண்டில் வந்து O, இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டில் வரும். அதை Pக்கும் Uக்கும் இடையில IO இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு செகண்ட் ஃப்ரேமுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி அந்த வீடியோனா வீடியோ, ஆடியோனா ஆடியோ, இந்த 2 இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 இடத்துல இருக்குது. உங்களுக்கு இதில் வீடியோ மட்டும் வேணால் வீடியோ மட்டும் எடுத்துக்கொண்டு ட்ராப் பண்ணி போடலாம். இது வந்து ஃபைனல் கட் அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டாவின்ஸில் அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இப்போ உங்களை இம்போர்ட் ஆச்சு. இந்த சைஸ் அதை மொபைல் சைஸ் மாதிரி கிராஸாக டிவைடாக இருக்குது, அப்படி தானே. இப்போ நமக்கு இதெல்லாம் மீடியா தேவையில்லை, மீடியா நமக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 டிஸ்பிளே இருக்குது நமக்கு. இதில் நமக்கு 2 வேண்டாம், 1 தான் நமக்கு வேணும். அப்படின்னா இந்த டைம்லைன் இருக்கும், அது பக்கத்தில் செகண்ட் எத்தனை ஃப்ரேம் இருக்குது டிசைட் கொடுத்துட்டு இதுலேயும் அதே மாதிரி ஃபுல் கொடுத்து டிசைட் கொடுத்தோன்னா இங்கே வந்துடும். இப்போ 2 ஒரே மாதிரி இருக்குது டிஸ்பிளே. சரிங்களா? இதில் எனக்கு ஒரு இது மட்டும் போதும். இதில் எது டைம்லைன், எது வந்து நம்ம ஆல்ரெடி டம்மியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து உள்ளே போட்டோம், அந்த மாதிரி பார்க்குற விஷயங்கள் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம டைம்லைனுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அது லெஃப்ட் சைடு. டைம்லைனில் இருக்கிற வீடியோ வந்து ரைட் சைடில் தான் ஓடுமே தவிர லெஃப்ட் சைடில் ஓடாது. சப்போஸ் லெஃப்ட் சைடில் ஓடணும் அப்படின்னா நம்ம அது பக்கத்தில் இன்னும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இது ஆரோ இருக்குது, இதை கிளிக் பண்ணோன்னா இந்த பக்கம் போயிடும் அது. சரிங்களா?
அதை அப்படியே மாற்றிக்கலாம், நம்ம தேவைன்னா மாற்றிக்கலாம். ஓகேங்க, அதுலேருந்து எது வரைக்கும் இருக்கோ அது எல்லாமே இங்கே விசிபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் இது பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ணோம்னா 2 வீடியோவிலேருந்து சிங்கிள் டிஸ்பிளே ஆயிரும். அதாவது 2 டிஸ்பிளேல இருந்துச்சு. இதில் இன்ஸ்பெக்டர்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணுற கேவலம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா 2 பாக்ஸ் இருக்கும், அது நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்பெக்டரை கிளிக் பண்ணி இதை வந்து மாற்றணும். 90 இதில் வந்து